ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன மேடம் நீங்கள் எப்போ பாரு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சோசியல் மீடியாவில் சாப்பிட்றதுலேருந்து எங்கள் வீட்டில் நான் என்ன சமைக்கிறேன், நான் இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், எங்கெல்லாம் போகிறேன், இது எல்லாமே போடலாம் இல்லையா? ஆனால் இந்த உலகத்திலேயே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே டெய்லியுமே சாப்பாடு செய்வாங்க, சாப்பிடுவாங்க, அதற்குண்டான சாமான்கள் வாங்கி கொண்டு வருவாங்க, ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, வருவாங்க. அதாவது நாம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இல்லாட்டியும் ஒரு சில பேருக்காவது அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா? நான் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்கா எப்பயுமே வந்து தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாமே எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது கரெக்டான சூழ்நிலையிலே நமக்கு எப்போ அந்த தைரியம் தன்னம்பிக்கை தேவைப்படுதோ அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் சுக்கு நூறாக உடஞ்சி உட்காரும்போது அப்படியே முழுசாக எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருச்சு. ஏன்னா அந்த நமக்கு தெரியும், ஏன்னா இந்த உலகத்துக்கு எல்லாருமே தனியாக தான் வர்றோம், தனியாக தான் போகணும், இடைப்பட்டது தான் வாழ்க்கை. அதில் என்ன வேணால் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஏன்னு கேட்டால் 100% நடக்க போகிறத நம்மளால் தடுக்க முடியாது இல்லையா? ஆனால் 90% நாம் முன்ஜாக்கிரதையாக இருக்கலாம் இல்லையா? பெருசாக வரப்போகிறத சின்னதாக்கிடலாம் நாம் முயற்சி பண்ணணும் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருந்தாலும் அந்த செகண்டு தளர்ந்து போய் உட்காந்துடும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு நபரால் நாம் மோட்டிவேட் பண்ணக்கூடும். என்னால் முடியும், இதுவும் கடந்து போகும், இனி இதை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணி ஆக போகிறது எதுக்குமே இல்லை, அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு விழுந்தாலும் எழுந்து தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நடை போடணும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக மனிதர்கள் ஒருத்தரையுமே பூமியில படைக்கப்படுறாங்க. நாம வந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போகணும் இல்லையா? நமக்குள்ள என்ன முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும்? அட்லீஸ்ட் நாம இந்த உலகம் பூரா நம்ம பேர் தெரியாட்டியும் நாம எந்த ஊர்ல வாழுறோமோ அந்த ஊர்ல ஒரு 4 தெருவுக்காவது நம்மளை பத்தி நல்ல விதமா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த காலத்துல எல்லாத்துக்குமே பணம் 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 மட்டுமே வாழ்க்கை கிடையாது இல்லையா? அதையும் தாண்டி நமக்கு சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா பணம், பொருள் இப்படித்தான் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது இல்லையா? அவங்க தளர்ந்து போற நேரத்துல நாம போய் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கை பிடிச்சு தூக்கி விட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய, சொல்லுவாங்க இல்லையா, மீனை பிடிச்சி கொடுக்காட்டியும் அதை பிடிக்கிறதுக்கு கற்று கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு லைஃப் லாங் துணையாக வரும் அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.